கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வசனம் நம்மளோட இருந்தாதாங்க நம்ம அழிந்து போகிறதான இந்த உலக வாழ்க்கையிலிருந்து கர்த்தருடைய வசனத்தினாலே நம்ம மறுபடியும் உயிரோடு இருக்கிறவர்களாக வாழ முடியும்னு சொல்லி அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வேதத்துல நாம பார்க்கிறோம், இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து ஆசிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு அதை எல்லா உலகத்துக்கு நேராக கொண்டு போய் தன்னுடைய நண்பர்கள் மூலியமாக எல்லாவற்றையும் அழித்து போட்டான். எல்லா ஆஸ்திகளை இழந்து போனோன்னு அப்பதான் அவனுக்கு புத்தி வருது. ஐயோ, என் தகப்பனிடத்துல எல்லாமே இருக்கே, நான் அதை விட்டுட்டு வந்துட்டனேன்னு சொல்லி அவனுக்குள்ளாக மனஸ்தாபம் பட்டவனாக மனம் கசந்து அழுது, நான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போயிடுறேன், என் தகப்பன்கிட்ட போயிடுறேன்னு சொல்லி அவன் திரும்ப வந்து தகப்பனிடத்துல வந்தது நிமித்தமாகத்தான் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டான், முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொண்டான், அவனுடைய வாழ்க்கையில பாதரட்சை பெற்றுக்கொண்டு மறுபடியுமாக அவன் வாழ்க்கை கட்டப்பட்டதாக தான் செய்ததெல்லாம் பாவங்கிற உணர்வு அவனுக்குள்ளாக உண்டாச்சு. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது வாழ்க்கையில நீங்க நான் பாவம் செய்யற, உலகத்துக்கு நேரா இருக்கிற, கர்த்தருடைய வார்த்தையே எனக்குள்ளாக இல்லை, அழிவுள்ள காரியங்களை தான் நான் நாடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்க இருப்பீங்களே, ஆனா இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புங்க. அப்ப நம்ம வாழ்க்கை கட்டப்படும், அந்த வார்த்தை நமக்குள்ளாக உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தையினாலே நம்ம இழந்து போன எல்லா வாழ்வையும் மகிமையாக பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அந்த புதிய வல்லமை நமக்குள்ளாக கொடுப்பார். இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையினால பலன் அடையும்படியாக கர்த்தருடைய வார்த்தை மறுபடியுமாக உங்களை ஜீவனுள்ள வைக்க அவர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, அழிவுள்ள காரியங்களை எல்லாம் நாங்கள் விட்டவர்களாக ஆண்டவரே, ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைக்குள்ளாக எங்களை நிலைத்து நிறுத்தும்படியாக என் தேவ ஆவியானவர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, எந்த காரியம் எடுத்தாலும் ஆண்டவரே உங்க வார்த்தையை முன்னிறுத்தவர்களாக, உம்முடைய சமூகத்துல காத்திருந்தவர்களாக, எல்லாவற்றையும் உம்மிடத்திலிருந்து ஞானமாக பெற்றுக்கொண்டு அந்த காரியத்திலே ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. உலகத்தை பார்த்து எல்லாவற்றையும் இழந்து போய் ஆண்டவரே வெறுமையாக நிற்கிற எங்கள் நிலைகள் மறுபடியுமாக கட்டும்படியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அந்த வார்த்தையின் மூலியமாக புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த நாளிலே நடத்துங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதித்து நடப்பாராக. God bless you.